ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நான் நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்ட்டு கார்த்திக் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், என்னென்ன இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலான்னு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தரேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நிஃப்டியோ லெவல்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை அப்படியே எடுத்துக்கோங்க. இதோட லெவல்ஸ் நான் வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது நிஃப்டியோ லெவல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். இதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். அப்டேட் ஆகிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட் ஒரு 64 பாயிண்ட் பாசிட்டிவ் இருக்காங்க. அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபியூச்சர் வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,728, ஸ்பாட்டு 24,770 இருக்குது. அப்போ இன்னும் ஃபியூச்சர் வந்து ப்ரீமியத்தில் தான் இருக்குது. ப்ரீமியத்தில் இருந்தால் மார்க்கெட் ஒரு டவுன் வந்தால் கூட ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருந்தால் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்கு எக்ஸ்பீரி வந்து மந்த்லி எக்ஸ்பீரி. அதோட மீனிங் என்னன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர், இல்லைனா ஃபியூச்சர் ஈக்குவல் டு ஸ்பாட், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒன்று மார்க்கெட் இந்த 24,798 ரெண்டுமே க்ளோஸ் ஆகிருக்கும், இல்லை 24,770 ரெண்டுமே க்ளோஸ் ஆகிருக்கும். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற இது ஏன் 24,770 க்ளோஸ் ஆகலன்னு கேட்காதீங்க. ரெண்டுமே ஈக்குவலாக க்ளோஸ் ஆகிறது தான் மந்த்லி கான்ட்ராக்ட். ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் ரெண்டும் ஈக்குவலாக அன்னைக்கு மந்த்லி கான்ட்ராக்டில் க்ளோஸ் ஆகும். இதுதான் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த இது வந்து எப்படின்னா இதுதான் மாயைன்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாத இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட வியாபாரம் பண்ணுறாங்க. அதுதான் ஆப்ஷன். நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஆப்ஷன். இல்லாத இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதை எவ்வளோ ஜாக்கிரதை வியாபாரம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு மெயினான தேவையானது இம்ப்ளாய்டு வாலிடிட்டி. ஏன் நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசு இங்கே 12 இருக்கு புட் சைடு, இங்கே 10 இருக்கு. இது வந்து இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிறதுனால இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இதனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் வரும்னா, இந்த புட் சைடில் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது, கால் சைடில் ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. அப்போ வந்து மார்க்கெட் அவங்க ஜீரோ பண்ணணும்னா ஒரு புட் சைடில் அதிகமாக இருந்தால் அவங்க கால் சைடு ப்ரீமியம் கொடுத்தே ஆகணும். ப்ரீமியம் கால் சைடு கொடுக்கும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஓடிஎம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஓடிஎம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓடிஎம்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அடுத்தது அடுத்த மணி ரிஃப்ளெக்ட் ஆகி அப்புறம் தான் இந்த மணிக்கு போவோம். இதுதான் நல்லா இந்த சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீரோ டு ஹீரோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான். அதாவது ஒரு மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு ஸ்ட்ரைக் வச்சுக்கலாம். இப்போ மார்னிங் 24,750 ஒரு ஓப்பன் ஆகுது மார்க்கெட். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அங்கேருந்து டிகே பண்ணுவாங்க. டிகே பண்ணி ஒரு அந்த 24,750 வந்து இங்கே இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இருந்து இங்கே வந்து அவங்க அந்த கான்ட்ராக்டை அவங்க க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஒரு புட் செல்லாக இருக்கலாம், இல்லை கால் செல்லாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவங்க அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுறப்ப யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க அந்த கான்ட்ராக்டை ஜீரோ பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரெசிவாக அந்த ட்ரேட் நடக்கும். அதுதான் ஜீரோ டு ஹீரோ மந்த் ப்ரைஸ். அதோட வலிமையும் அதோட ஸ்பீடும் அதோட பவரும் ரொம்ப ஜாஸ்தி. அந்த 12 ரூபா இருக்கிற இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 120 ரூபா, சில டைம் 200 ரூபா அந்த மாதிரி கூட போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஜீரோ டு ஹீரோம்பாங்க. பட் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னா எப்பவுமே எக்ஸ்பைரி நடக்கும்னா நடக்காது.
சில டைம் நடக்கும், சில டைம் நடக்காமலே போகலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எஸ்டர்டே ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஹை சாரி ஹேண்ட் ரைட்டிங் இதில் வரமாட்டேங்குது. ஓப்பன் ஹை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஹை இருக்கான்னு பார்க்கணும். மெயினாக பார்க்க வேண்டியது இம்ப்ளாய்டு வாலிடிட்டி இருந்தால் மட்டும்தான் மொமெண்டம் இருக்கும். இம்ப்ளாய்டு வாலிடிட்டி இல்லைன்னா இந்த மணி அடுத்த மணி ஆக்ஷன்ல இருக்காது. ஓட்டிங் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு 20 ரூபா ஸ்டார்ட்டை போய் பேசிட்டு மேலே போகும்னா போகவே போகாது. எப்படி போகும்? இந்த மணி அந்த ஸ்பாட்ல இருக்கிற அடுத்த மணியே மொமெண்டம் இருக்காது. அப்படிங்கிறப்ப இந்த மணி எப்படி போகும்? டிகே தான் ஆகும். ஃபுல்லா டிகே பண்ணி 0 பண்ணிடுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். இதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன். இதுவும் அதுதான். நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, நேற்று பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தா நிஃப்டி நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி 2 டேஸா வந்து நிஃப்டி டிகே பண்ணி ப்ரீமியத்தை கரைச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுல்ல, அது எப்படி நம்ம செக் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டியில 50 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா அதுல வந்து பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கும் இன்க்ளூட் ஆகும். அதனாலதான் இது வந்து நிஃப்டியால மேல போட முடியல. பேங்க் நிஃப்டியில பேங்கிங் செக்டர் மட்டும் தான். நிஃப்டியில அப்படி கிடையாது. நிஃப்டி அதாவது பேங்கிங் இருக்கும், ஐடி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் இருக்கும், ஆட்டோமொபைல் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியில அப்படி பேங்கிங் செக்டர் மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் நேற்று நிஃப்டியால மேல போகல. இல்லைன்னா நிஃப்டி கண்டிப்பா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தா நிஃப்டி நேற்று கண்டிப்பா மேல போயிருந்திருக்கும். அதனால போக முடியல. நீங்க அப்புறம் நேற்று அந்த இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஃபியூச்சர் பாருங்க. ஆப்ஷன் செயின்ல இன்னொன்று பாருங்க. ஆப்ஷன் செயின்ல இன்னொன்று பாருங்க. இது வந்து ஆப்ஷன் செயினோட டோட்டல், அதாவது கால் சைடு கான்ட்ராக்ட், இது வந்து புட் சைடு கான்ட்ராக்ட். கால் சைடுல 39,20,508 இருக்கு. புட் சைடுல 43,37,544 கான்ட்ராக்ட் இருக்கு. இது வந்து நீங்க அப்பப்ப இந்த ஆப்ஷன் செயின்ல செக் பண்ணிட்டே இருந்தா தெரியும். இதை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்ட்டு அது நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் ஆப்ஷன்ல இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும், பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நாம் அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும். இதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கண்டிப்பாக முயன்றால் முடியாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக இந்த ட்ரேடிங்கு ரொம்ப பொருத்தம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க, ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட வேல்யூ உங்களுக்கு புரியல, இல்லை புரியுதான்னு எனக்கு தெரியல. அது வந்து நீங்கள் கமெண்ட்ல எதுவுமே தெரிவிக்கல. இல்லை எல்லாம் வியூஸ் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட்ல எதுவும் சொல்கிறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல தெரிவிங்க, சார் இது புரியல, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு அதுக்குன்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன், அதுக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெரிய பெரிய ஜீனிஸே வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஜாம்பவான் இந்த ஷேர் மார்க்கெட்ல பெரிய பெரிய ஜாம்பவான் சம்பாதிச்ச ஜாம்பவான் நிறைய பேர் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற மார்க்கெட் நாளைக்கு இருக்காது. டெய்லி ஒரு புதுவே தான் இருக்கும். அதுதான் ஷேர் மார்க்கெட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கவனிச்சா இதுவும் ஒரு தொழில். எப்படி நம்ம தொழில காலையில இருந்துச்சு ஒரு 9 மணிக்கு கடை தந்து நல்லா தொடச்சி பிடிச்சி கூட்டி சாமிக்கு எல்லாம் மாலை போட்டு பூஜை பண்ணுறோமோ, அது மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதுவும் நல்ல ஒரு பிஸ்னஸாக நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன், வீடியோ பார்க்கறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணுங்க. புரியலான்னு எனக்கு கமெண்ட்ல தெரியுங்க, அப்போ தான் எனக்கு ஏதாவது சொல்ல முடியும். வியூஸ் போகுது, ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அந்த லைக்கும் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். திருப்பி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, சேஃபாக பண்ணணும் மெயினாக நம்ம பார்க்க. ஏன்னா லாஸ்ட் 4 எக்ஸ்பைரி டே வந்து பெரிய மொமெண்டம் இல்லை.
அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஆனால் லாஸ்ட் 2 டேஸ் வந்து நிஃப்டியில் வந்து ஃபுல்லாக டிகே இருக்காங்க. இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த யூஸ் பண்ணிட்டோம்னா நாமளும் 0 to ஹீரோ கூட ஆகலாம். அதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது. நான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 ஹவர்லேயே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட போகிறேன். அந்த அப்டேட் கூட உங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் என்னன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். திருப்பி பாருங்கள், சரிங்களா? அப்புறம் வேறு என்ன